அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருள்கள் 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் பூண்டு, ஒரு சின்ன மூடி தேங்காய் திருவல், புளி ஒரு லெமன் சைஸ், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். புளி ஊற வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி. வெங்காயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுலேயே இந்த தக்காளி 2ஐயும் போடணும். போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டுடணும். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா என்ன செய்யணுன்னா, அந்த 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டேன். அப்புறம் அந்த தேங்காய் துருவலையும் மேலே போட்டு அதை அப்படியே ஒரு பரட்டி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த இந்த மசாலாலாம் அப்படியே கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சுட்டு மண் சட்டியில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். இப்போ மண் சட்டியை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றி நல்லா எண்ணெய் சூடு ஏறினோடனே கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு செவ்வரை நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னாக்க அந்த பதம் வர்றப்ப அதை என்ன செய்யணும்னா, இப்போ பாருங்கள், இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி அதில் அந்த மிக்சியில் அரைச்ச அந்த சாந்தையெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் கலக்கிட்டு நல்லா கலக்கிடணும். கலக்கி எல்லாம் மசாலாவை நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்ப அந்த மசாலாலாம் அரைச்சதை அந்த புளி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை எடுத்து இந்த இதில் ஊற்றிடணும். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ செவந்து வந்திருக்கு நல்லா. இந்த பதத்தில் என்ன செய்யணும்னா, இந்த கரைச்சி வச்சுருக்க மசாலாவை தூக்கி அதில் ஊற்றிடணும். ஊற்றி தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு அதை இதை மூடியை போட்டு நல்லா மூடியை போட்டு நல்லா மூடிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா சிம்மில் போட்டணும். கொஞ்சம் குழம்பு நல்லா சுண்டுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சிம்மில் போட்டணும். சிம்மில் போட்டால் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அது பிரட்டின மாதிரி தான் வைக்கணும் பூண்டு குழம்பு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நல்லா அது மண் சட்டியில் வைக்கிறது இன்னும் நல்ல சிறப்பு. மண் சட்டியில் வச்சு 2 நாளைக்கு கூட இதை வச்சுக்கலாம். அது நல்லா திக்காகி நல்லா பரட்டின மாதிரி குழம்பு வச்சிடணும். இப்போ இந்த பதத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஆஃப் பண்ணிடணும். நல்லா பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த குழம்பு வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிட்லாம். இது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு பாலில் போட்டாலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை சாப்பிடவும் முடியும். ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இந்த பூண்டு ரொம்ப நல்லது. அதனால் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி.